வணக்கம். இன்றைய காணொளிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு காணொளி ஒன்று இருக்குது. அந்த காணொளியை பார்த்துட்டு வந்துடுங்க. நியூசிலாந்தில் பேரணி சென்ற சீக்கியர்களை தடுத்து நிறுத்தி இது இந்தியா அல்ல நியூசிலாந்து என போராட்டக்காரர்கள் ஆக்ரோஷமாக முழக்கமிட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நியூசிலாந்தின் தெற்கு ஆக்லாந்தில் சீக்கியர்கள் சிலர் நாகர் கீர்த்தனிலும் பாரம்பரிய விழாவையொட்டி பேரணி சென்றனர். அப்போது நியூசிலாந்தின் உண்மையான தேசபக்தர்கள் எனப்படும் அமைப்பைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சீக்கியர்களின் பேரணியை பயங்கரவாத காலிஸ்தான் பேரணி என விமர்சித்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் மாவோரி இனத்தவரின் பாரம்பரிய நடனமான ஹக்கா நடனத்தை ஆடத் தொடங்கிய போராட்டக்காரர்கள் இது எங்கள் நாடு, இது எங்கள் நிலம், இது இந்தியா அல்ல நியூசிலாந்து என முழக்கமிட்டனர். அதோடு கிறிஸ்தவ மதத்திற்கு ஆதரவாகவும் அவர்கள் முழக்கம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பதற்றமான சூழலை தணித்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. சீக்கிய ஆதரவாகவும் அவர்கள் முழக்கம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி பதற்றமான சூழலை தணித்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. சீக்கியர்களின் பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு அரசியல்வாதியும் கிறிஸ்தவ மத தலைவருமான பிரையன் தமாக்கி தலைமையிலான தேசபக்தி குழுவைச் சேர்ந்தவர்கள்தான் காரணம் என கூறும் நியூசிலாந்தின் சீக்கிய அமைப்பு ஒன்று சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சரும் ஷிரோமணி அகாலி தளத்தின் தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வலியுறுத்தியுள்ளார். பார்த்தாச்சா? இந்த காணொளி நேற்று நடந்த நிகழ்வு. நியூசிலாந்தில் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வேலைக்கு போன அங்கே இருக்கிற சீக்கியர்கள் தங்களோட ஒரு விழாவை சாலையில் பேரணியாக சென்று கொண்டாடுறாங்க. அதற்கு அங்கே இருக்கிற பூர்வீக குடிகள், நியூசிலாந்துக்காரர்கள் என்று சொல்லக்கூட ஆங்கிலேயர்கள் கூட கிடையாது, அங்கே இருக்கிற பூர்வீக குடிகள் கடுமையான சீக்கியர்கள் பேரணி போகிறாங்க, இவர்களும் எதிர்க்க வந்தாங்க. வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அவர்களோட பூர்வீக நடனமான ஹக்கா நடனத்தை சாலையிலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆடி எந்த விதமான மண் செயலிலும் ஈடுபடாமல் அமைதியான வழியில் இது எங்கள் நாடு, இது எங்கள் மண், இது இந்தியர்களுக்கான மண் அல்ல அப்படின்னு தங்களுடைய மண் மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது அந்த மக்களோட உரிமையை பாதுகாக்கிற செயல் அப்படின்றத பார்க்கணும். இதற்கு அங்கே இருக்கிற காவல்துறை, நீங்கள் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, அந்த காவல்துறை அமைதியாக நின்று அந்த மக்களை எந்த விதமான இடையூறு, போராட்டம் பண்ணுறவங்களுக்கும் இடையூறு செய்யலை, அமைதி பேரணி போகிற சீக்கியர்கள் எந்த விதமான இடையூறு, 2 பேருக்குமான சரிசமமான உரிமை அந்த அரசுக்கு அந்த காவல்துறை கொடுக்குது. நாம் அதை இந்த காணொலியில் பார்த்துருப்போம். இப்போ என்ன விஷயம்னா, உலகத்தில் இருக்கிற அனைத்து தேசிய இனங்களும் தன்னோட மண்ணை மீட்க இதே போல் காணொலி ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஏன் நம்ம ஜெர்மனில் பார்த்துருக்கோம், ஃப்ரான்ஸில் பார்த்துருக்கோம். உலகம் முழுக்க இந்த காணொலி, இதே போன்ற மண் மீட்பு காணொலி, குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிராக இங்கே வராதிங்க கோபேக் அப்படின்னு இந்தியர்களுக்கு எதிரான காணொளிகள், கண்டனங்கள், புறக்கணிப்புகள் இந்த உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ சமீபமாக இதுலேருந்து தமிழர்கள் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்ற கேள்வி ஒன்று வருது. இங்கே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமமாக இந்தியர்கள் என்ற பேரில் தமிழர் மண்ணிலையும் வடக்கத்தியர்கள் ஆதிக்கம், குறிப்பாக இந்திக்காரர்கள் ஆதிக்கம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. ஆனால் அது எல்லாத்தையும் நாம் இங்கே கண்டும் காணாமலும் புறந்தள்ளிட்டு இந்த மண்ணை அயலர்கள் ஆக்கிரமிப்பில் பறி கொடுத்து ஒரு நாள் எழுந்திருக்கிறோம். இந்த ஆபத்தோட விளைவு தெரியாமல் உலகம் முழுக்க வீழ்த்தி கொண்டார்கள். அனைத்து தேசிய இனங்களும் வீழ்த்தி கொண்டது, தன்னோட மண்ணை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் தமிழை மட்டும் ஒன்று செஞ்சுருக்கிறான். போகிற போக்கில் ஒரு நகைச்சுவை ஒன்று வரும் இல்லையா, வடிவேலு ஒரு ஆயா சொல்லுமே, என்ன சொல்லுவாங்க, போகிற சூன்னுன்ட்டு போகணுமே, அந்த மாதிரி போகிறீங்க, கடைசி அந்த இன்னொரு காணொலி வரும், அதையும் சேர்த்து பார்த்துட்டு போயிடுங்க. அதுதான் தமிழனோட நிலைமை.
நன்றி, வணக்கம். யாரா இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு